الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم إن الله لا يحب من كان مختالا فخورا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة من لا يأمن جاره بوائقه رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாவல் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயருகின்ற துயரப் போகின்ற அப்படியான நல்லடியா மீதும் உண்டாவதா. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றையெல்லாம் தன்னுடைய வாழ்வில் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏண்டிய அளவு தன்னுடைய வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும், எவற்றையெல்லாம் தன்னுடைய வாழ்வில் முற்று முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் முற்று முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவா கொண்டு வசியத்தன்னும் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அத்தியே அல்லாஹ் வாத்தியர் ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடையக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஹ்ஃபிரத்தை அடையக்கூடிய, அல்லாஹ்வுடைய இத்துக்கும் மினன்னாரை அடையக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, உலகில் வாழும் போது அல்லாஹ்வுடைய தொடர்பில்லாமல் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் பயங்கரமான நிலைமையை நாளை மறுமையில் சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும்
எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சிரமப்பட்டு இபாதத் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராய் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்வில் நாம் எடுத்து நடந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்வில் நாம் தவிர்த்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவனுடைய கடமைகள்ல அடியார்கள் தரக்குறைச்சல் செய்தால், பொடுபோக்கு செய்தால் அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான், அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். கண்ணியமானவர்களே, அடியாருடைய ஹக்குல மார்க்கம் இரண்டு பகுதியையும் தெளிவா சொல்லி தந்திருக்கின்றது. ஹுகூகுல் இபாத், ஹுகூகுல்லாஹ். அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமாக இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, அந்த கடமையில் அடியார்கள் பொடுபோக்கு செய்யும் போது, தரக்குறைச்சல் செய்யும் போது அல்லாஹ் நாடினா மன்னிப்பான், நாடினா தண்டிப்பான். கண்ணியமானவர்களே, அடுத்த பகுதி ஹுகூகுல் இபாத். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமாக இருக்கின்றன. அந்த கடமையில மோசடி செய்யக்கூடிய நேரத்தில் அந்த கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் அல்லாஹ் தஆலா அந்த அடியான் மன்னிக்காத வரை அல்லாஹ் இந்த அடியானை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால நாம் சிரமப்பட்டு இபாதத் செய்கிறோம், அமல் இபாதத்துகளில் ஈடுபடுகின்றோம். ஆனா இந்த இபாதத்துகளை நாம் இம்மையிலையும் நாளை மறுமையிலையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அமல்கள் செய்வது கட்டித்தனம் அல்ல, அமல்களை பாதுகாப்பதுதான் கட்டித்தனம். கண்ணியமானவர்களே, அதனால பிறர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பிறர்களை மதித்து உலகில் நாம் வாழ வேண்டும். பிறருக்கு அநியாயம் செய்யாமல், பிறருடைய ஹக்களை மோசடி செய்யாமல் நாம் உலகில் வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ஹுகூகுல் இபாதுடைய செய்தை விரிவாக குர்ஆன் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகூ பிஹி ஷைஆ وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الذنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم إن الله لا يحب من كان مختارا فخورا. அல்லாஹ் தஆலா தெளிவாக அல்லாஹ் தஆலா இதனை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வே வணங்குங்கள், அவனுக்கு எந்தொண்டையும் கொண்டு இணை வைக்காதீர்கள். அடுத்தபடி அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய பெற்றோர்களுடன் உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய உறவினர்களுடன் உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், அனாதைகளுடன் உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏழை எளியோர்களுடன் உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உறவினரான அண்டை வீட்டுக்காரருடன் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அண்டை வீட்டுக்காரரான அந்நியவர்களுடன், உறவினர்கள் அல்ல, அந்நியவர்கள், பிற மதத்தை சார்ந்தவர்கள், அப்படியா இருந்தாலும் அவர்களுடனும் உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுடன் இருக்கக்கூடிய தோழர்களுடன் உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். மேலும் வழிபோக்கருடன் உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட அடிமைகளுடன் உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமா சத்தியமா அல்லாஹ் தஆலா பெருமை அடிக்கக்கூடியவர்களை, தற்பெருமை அடிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான், அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அதனால நம்முடன் ஒட்டி வாழக்கூடிய, நம்முடைய வீட்டோடு இருக்கக்கூடிய, நம்முடைய அயல் வீட்டுக்காரர்களுடன் உபகாரமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தொந்தரவான விதத்தில் நாம் நடக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மல்லா யஅமனு ஜாருஹு பவாயிகஹு. இந்த மனிதனுடைய கெடுதியை, இந்த மனிதனுடைய அநியாயத்தை அவருடைய அண்டை வீட்டுக்காரர்கள் அச்சம் தீரவில்லையோ, பயப்படவில்லையோ, கண்ணியமானவர்களே, அச்சம் தீரவில்லையோ, அவர் சொர்க்கம் போக மாட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அண்டை வீட்டுக்காரருடன் நாம் உபகாரமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை முறைத்து பார்க்க கூடாது, அவர்களை முறைச்சி பார்க்க கூடாது, அவர்களுக்கு வாய்க்கு வந்தபடி திட்டக்கூடாது, அவர்களை ஏளனமா நாம் கருதக்கூடாது. கண்ணியமானவர்களே, அவர்களுடன் உபகாரமான முறையில் நடந்து கொள்ளும்படி நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எவ்வளவு பெரிய இபாதத் செய்யக்கூடியதா இருந்தாலும், வணக்க வழிபாடுல ஈடுபடக்கூடியதா இருந்தாலும், ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி செய்யக்கூடியதா இருந்தாலும், உம்ராக்கு மேல உம்ரா செய்யக்கூடியதா இருந்தாலும், அண்டை வீட்டுக்காரர்கள் அவர்களை நாம் உபசரிக்கவில்லையானால், அவர்களுடன் உபகாரமான முறையில் நடக்கவில்லையானால், அவர்களுக்கு எங்களினால தொந்தரவு ஏற்படக்கூடியதா இருந்தா எம்முடைய இபாதத் கபூலியத்தாகாது, எம்முடைய இபாதத்துக்கு நன்மை கிடைக்க மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அண்டை வீட்டுக்காரருடன் உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி லா யுமினு அபதுன் ஹத்தா யுஹிப்ப லிஜாரிஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி. முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்குதோ அப்படியான அல்லாஹ் மீது ஆணையாக, அப்படியான அல்லாஹ் மீது சத்தியமாக, ஒரு அடியான் தனக்கு விருப்பமான ஒன்றை தன்னுடைய அயல் வீட்டுக்காரருக்கு விரும்பாத வரையில் அவர் பரிபூர்ணமாக ஈமான் கொள்ள மாட்டார், அவர் பூர்த்தியான ஒரு மூமினா இருக்க மாட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நமக்கு எது விருப்பமோ, நமக்கு எது விருப்பமா இருக்குதோ அதைத்தான் நம்மோட சேர்ந்து வாழக்கூடிய அயல் வீட்டுக்காரருக்கு நாம் விரும்ப வேண்டும். நமக்கு எது விருப்பமா இருக்குதோ அதைத்தான் நாம் அண்டை வீட்டுக்காரர் கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அதனால அண்டை வீட்டுக்காரர்களை பகைத்துக் கொண்டு உலகில் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் பயங்கரமான மௌத்து வரும், பயங்கரமான சக்கராத் ஏற்படும், பயங்கரமான கேள்வி உனக்கு ஏற்படும். கண்ணியமானவர்களே, அதனால அல்லாஹ் தஆலா அப்படி அந்த அண்டை வீட்டுக்காருடன் உபகாரமான முறையில் நடக்கும்படி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எமக்கு போதனையா சொல்லி தருகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்பட்டது. இன்ன ஃபுலானத துக்ஸிரு மின் ஸலாத்திஹா வ ஸதகத்திஹா வ ஸியாமிஹா கைர அன்னஹா தூதி ஜீரானஹா பிலிசானிஹா. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறாள் யா ரசூலல்லாஹ், அதிகம் தொழுகிறாள், வணக்க வழிபாடுள்ள, வணக்கம் செய்யக்கூடிய, வணக்கம் புரியக்கூடிய ஒரு ஆபிதான ஒரு பெண்மணி இருக்கிறார் யா ரசூலல்லாஹ், அதிகமாக தொழுகிறார், அதிகமாக தான தர்மங்களை வாரி வழங்குகிறார், மேலும் நோன்புகளை நோட்கின்றார் யா ரசூலல்லாஹ். இருந்தாலும் அவருடைய நாவினால அண்டை வீட்டுக்காரரை நோவினைப்படுத்துகின்றார் யா ரசூலல்லாஹ். இவ்வளோ இபாதத் செய்யக்கூடிய சிறந்த ஒரு பெண்மணி இருந்தாலும் இவருடைய நாவுக்கு வாரது மாதிரி அண்டை வீட்டுக்காரரை திட்டுகின்றார்கள் யா ரசூலல்லாஹ். அவர்களை உபசரிக்காமல், அவர்களோட கண்ணியமா நடந்து கொள்ளாமல், அவர்களுக்கு உபகாரம் செய்யாமல் இப்படி நோவினை படுத்துகின்றார் யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அந்த பெண்ணை பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? கால
ஹிய ஃபின்னார். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த பெண்மணி நரகவாதி என்பதா சொன்னார்கள். அந்த பெண்மணி கொடுத்த சான்றிதழ் என்ன தெரியுமா? நரகவாதி என்பதா சொன்னார்கள். அந்த பெண்ணுடைய நோன்பை பார்க்கவில்லை, அந்த பெண்ணுடைய தொழுகை பார்க்கவில்லை, அந்த பெண்ணுடைய அதிகமாக தர்மத்தை வழங்கக்கூடிய அந்த பெண்ணுடைய தர்மத்தை பார்க்கவில்லை. நபி அலைஹிஸ்ஸலாம் இபாதத்தை வைத்து அந்த பெண்மணிய சிறந்த பெண்மணியாக சொல்லவில்லை. மாறாக அந்த வீட்டுக்காருடன் தகாத முறையில நோயினப்படுத்துகின்றான், அதனால நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகவாதி என்பதாக அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திரும்ப வந்த மனிதர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், இன்னொரு பெண்மணி இருக்கிறார் யா ரசூலல்லாஹ், யுக்தர் மின் கில்லத்தி சியாமிஹா வ ஸலாத்திஹா வ இன்னா தத்தஸத்தகு பில் அஸ்வாரி மினல் அகீத் வ லா துதி ஜீரானஹா. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறா, அந்த பெண்மணி பரலான தொழுகையில மாத்திரம் தொழுகிறார், அதிகமான தொழுகைகளை தொழக்கூடிய பெண்மணி அல்ல, குறைவாக தொழக்கூடிய பெண்மணியா இருக்கிறார் யா ரசூலல்லாஹ். நோன்பு நோக்கக்கூடிய பெண்மணியா இருக்கிறார் யா ரசூலல்லாஹ். அதிகம் நோன்பு நோக்கக்கூடிய பெண்மணி அல்ல, குறைவாக சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது நஃபிலான நோன்புகளை வைக்கக்கூடிய பெண்மணியா இருக்கிறார் யா ரசூலல்லாஹ். பரலான நோன்பை விசேஷமா பிடிக்கக்கூடிய பெண்மணியா இருக்கிறார் யா ரசூலல்லாஹ். அது மாத்திரமல்ல, அந்த பெண்மணிக்கு ஏற்றவாறு, அந்த பெண்மணியுடைய தகமைக்கு ஏற்றவாறு, அந்த பெண்மணியிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சீஸ் பால் கட்டிகளை தர்மமாக கொடுக்கிறார் யா ரசூலல்லாஹ். இருந்தாலும் அந்த வீட்டுக்காரர்கள் இந்த பெண்மணியால சந்தோஷப்படுகின்றார்கள், நோவினை அடையவில்லை யா ரசூலல்லாஹ். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால ஹிய ஃபில் ஜன்னah, இந்த பெண்மணி சொர்க்கவாதி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, பஸார்ல வரக்கூடிய ரிவாயத், இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ரிவாயத், அவர்கள் இந்த ஹதீஸை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் இஸ்னாது சஹீஹுன், இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் நம்ப தகுந்தவர்கள், சஹீஹானவர்கள் என்பதாக இந்த ஹதீஸுடைய தரத்தை சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் எம்மோட ஒட்டி வாழக்கூடிய, எம்மோட இருக்கக்கூடிய அயல் வீட்டுக்காருடன் நாம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாம ஒரு வார்த்தையை பேசினா நரகத்துடைய அடித்தளத்துக்கு போய் சேருகின்றான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தையை பேசினா அந்த மனிதன் சொர்க்கம் போகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எம்முடைய நடையில, எம்முடைய பாவனையில, எம்முடைய பார்வையில, எம்முடைய கண்ணியமானவர்களே, இது அனைத்திலையும் நாம் பிறருக்கு நோயினையா நடந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் தெளிவான மார்க்கம், இஸ்லாம் பரிசுத்தமான மார்க்கம். பிறருடைய உரிமைகளை, பிறருடைய ஹக்குகளை மதிக்கும்படி இஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லி தருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிகதா சிப்ரம் மினல் அர்தி ظلمன் தவக்கல்லாஹு இய்யாஹு யௌமல் கியாமா மின் 70 அர்லின். புகாரில, முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், யார் தனக்கு சொந்தமில்லாத, தனக்கு தாதி இல்லாத பூமியில ஒரு சாணை தனக்கு சொந்தமாய் கொள்வாரோ, அநியாயமான முறையில் பிறருக்கு சொந்தமான, பிறருக்கு ஒழித்தான காணியில் ஒரு சாணை தனக்கு சொந்தமாய் கொள்வாரோ, அல்லாஹ் இந்த மனிதனை கொடுக்கக்கூடிய கேவலம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த மனிதனை கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அந்த இவருக்கு சொந்தமில்லாம எடுத்த அந்த ஒரு சாணை அல்லாஹ் 7 பூமிகளா மாற்றி அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் தஆலா இவருடைய களத்தில் மாலையாய்த்து விடுவான், மாலையா போட்டு விடுகின்றான். அந்த நேரத்தில் அதை சுமக்க முடியாம கேவலப்பட்ட நிலைமையில எல்லா மக்களுக்கு முன்னாலேயும் இந்த மனிதன் காட்சி அளிப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
நாம் நமக்கு சொந்தமில்லாத எதையும், பிறருக்கு சொந்தமான எதையும் நாம் நமக்கு சொந்தமாய் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அற்பமான துனியா, போலியான துனியா, அழிந்து போகக்கூடிய துனியா, நாம் பிறரை சொந்தமான காணிய நமக்கு சொந்தமாய் கொண்டால், கண்ணியமானவர்களே, உலகத்துல பணத்தை வீசினால் எதையும் செய்யலாம். உலகத்துடைய லோ, உலகத்துடைய சட்டம், கண்ணியமானவர்களே, பணத்துக்குத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துல பணத்தை வைத்து எனக்கு எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி பிறரை உடந்தையான, பிறரை சொந்தமான காணியையோ கடையையோ நமக்கு சொந்தமாய் கொள்ள முடியாது. கள்ள டீடுகளை செய்து கொண்டு நமக்கு சொந்தமாய் கொள்ள முடியாது. அப்படி சொந்தமாக்கி கொண்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும், நாளை மறுமையில் இவர் நரகத்தில் இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கண்ணியமானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பவும் சொன்னார்கள், மன் அഖத மினல் அர்லி ஷைஅன் பிகைரி ஹக்கி குஸிப பிஹி யௌமல் கியாமத்தி இலா சவி அர்லின். புகாரில வரக்கூடிய ரிவாயத், யார் தனக்கு சொந்தமில்லாத பூமியில ஏதாவது ஒரு பகுதியை, கண்ணியமானவர்களே, தனக்கு சொந்தமாய் கொள்வாரோ, பிறரை சொந்தமானதை தமக்கு சொந்தமாய் கொள்வாரோ, அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹ் 7 பூமிகளுக்குள்ளே இவர் சுழிவாங்கப்பட்டு கொண்டே இருப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால வாடகைக்கு இருக்கக்கூடியவர்கள், வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், வாடகை கடையில் இருக்கக்கூடியவர்கள் 10 வருஷம் போனாலும் பரவாயில்லை, 20 வருஷம் போனாலும் பரவாயில்லை, இவருக்கு சொந்தமாய் கொள்ள முடியாது. கள்ள டீடுகளை செய்து கொண்டு சல்லியை வீசி சட்டத்தை மாற்றி அமைக்க முடியாது. அப்படி வாங்கினால் அல்லாஹ் பாதுகாக்கணும், இவர் எடுத்த சொத்தை அந்த மனிதன் திருப்பி கொடுக்காத வரையில் நரகத்திலே இருப்பார். அவர் இவரை மன்னிக்காத வரையில் சொர்க்கம் போக மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால பிறருடைய ஹக்குல நாம் மிச்சம் கவனமா இருக்க வேண்டும். நமக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் சுப்ஹானல்லாஹ், அண்டை வீட்டுக்காரர்களை கவனிக்கிற விடயத்துல மிகவும் பேராசை உள்ளவர்களாக இருந்தாங்க. எந்த அளவு தெரியுமா? அவர்களோட ஒட்டி வாழக்கூடிய அண்டை வீட்டுக்காரர்கள் காபிர்களா இருந்தாலும் அந்நியவர்களா இருந்தாலும் சரியே, அவர்களோட கண்ணியமா நடந்து கொள்வார்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்களை கொடுப்பார்கள், அவர்களை மதிக்க வேண்டிய விதத்தில் மதித்து நடப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் கண்ணியமானவர்களே முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸுபியத் லஹு ஷாத்துன் ஃபீ அஹ்லிஹி. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில ஒரு ஆடு அறுக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, ஃபலம்மா ஜா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த அறுத்த ஆட்டுடைய மாமிசத்தை கொண்டு கொடுத்ததும், அந்த கொடுத்தவரிடத்துல கேட்டார்கள், அஹ்தைத்துன் லிஜாரினல் யஹூதிய, எமக்கு பக்கத்தால் வசிக்கக்கூடிய இந்த யூதரான இவர்களுக்கு கொடுத்தீங்களா, இந்த யூதருக்கு கொடுத்தீங்களா, இந்த மாமிசத்துல ஹதியாவா கொடுத்தீங்களா என்று கேட்டார்கள். ஏன் கேட்டுவிட்டு சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அண்டை வீட்டுக்காரருடைய விடயத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏராளமான உரிமைகளை ஹக்குகளை சொன்னார்கள். அவர்களோட சேர்ந்து அவர்களுடைய உள்ளம் குளிரும் அளவுக்கு அவர்களோட நடந்துக்கோங்க என்று நபியாக சொல்லியிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நீண்ட நேரம் பயான் செய்தார்கள். அண்டை வீட்டுக்காருடைய ஹக்குகளை, உரிமைகளை, கடமைகளை நீண்ட நேரம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உரிமைகளை பத்தி சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. அந்த ஹதீஸ் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஸால ஜிப்ராயில் யூசினி பில் ஜார் ஹத்தா வலன்து அன்னஹு சயவரிசுஹு. புகாரில வரக்கூடிய ரிவாயத். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். கண்ணியமானவர்களே,
ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அயல் வீட்டுக்காருடைய உரிமைகளை கடமைகளை அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நீண்ட நேரமாக எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. நான் நினைச்சிட்டேன் என்னுடைய வாரிசுரிமை என்னுடைய அனந்தர சொத்துல இவர்களும் வாரிசுல வந்து விடுவார்களோ, இவர்களுக்கும் என்னுடைய அனந்தர சொத்துக்களை பங்கீடு செய்ய கூடிய அளவுக்கு நான் மாறிவிடுகின்றேனோ என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு பக்கத்து வீட்டுடைய ஹக்குகளை ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த ஹதீஸ் தான் என்னை தூண்டுகின்றது. நீங்க எனக்கு மட்டும் இந்த மாமிசத்தை கொண்டு வந்து தர்றீங்க, ஆனா என்ன பக்கத்திலே கூடிய இந்த யூதர்களுடைய வீட்டுக்கு கொடுத்தீங்களா என்று ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட குடும்பத்திடத்துல கேட்டாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் மதிக்க வேண்டும் தனவந்தர்கள். கண்ணியமானவர்களே, நமக்கு சூழலால் இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரர்களுடைய நிலைமையை கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் உதவியா இருக்க வேண்டும். நம்முடைய பணத்தினால் உதவி செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, தனவந்தர்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பணம், அவர்களுக்கு கொடுத்திருக்கிற சொத்து இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, ஏழை எளியவர்களுடைய சொத்தையும் சேர்த்துதான் அல்லாஹ் தனவந்தர்களுடைய கையில கொடுத்திருக்கிறான். அதனால கண்ணியமானவர்களே, சில வீடுகளில் வாக்கலாம், சில அண்டை வீட்டு வீடுகளில் வாக்கலாம், ஒரு நேரத்தில் சாப்பிட வசதி இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு கவலத்தை சாப்பிட வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, நாம் பராமுகமா இருக்கக்கூடாது. நம்முடைய வீட்டில் ஏதாவது சமைத்தாலும் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லித் தருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, யா அபூதர் இதா தபக்த மரகதன் ஃபக்ஸிர் மாஹா வ தஆஹ ஜீரான. சொன்னாங்க, அபூதரே, உங்களோட வீட்டுல கறி செய்தால், உங்களோட வீட்டுல ஆனம் செய்தால் அதுல அதிகமான தண்ணீரை சேர்த்துக்கோங்க என்று சொன்னாங்க. ஏன்? அதிகமான தண்ணீரை வைத்து அதிகமான கறியை செய்து அண்டை வீட்டுக்காரர் கொடுத்து உதவுங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹக்கை மதிக்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போல நமக்கு சூழல் வாழக்கூடிய இந்த அண்டை வீட்டுக்காரருடைய ஹக்குல நாம் தரக்குறைச்சல் உள்ளவர்களா வாழக்கூடாது, பொதுவாக்குள்ளவர்களா வாழக்கூடாது. நம்முடைய ஃபங்க்ஷன், நம்முடைய வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா, நிக்கா ஃபங்க்ஷனோ அல்லது கல்யாண வைபவங்களோ அல்லது ஏதாவது சாப்பாடுகள் வந்தா, கண்ணியமானவர்களே, மீதிக்க திறந்துடக் கூடாது. பிற அண்டை வீட்டுக்காரர்கள் பதுவா செய்த அளவுக்கு நாம் நடக்கக்கூடாது. அவர்களுடைய உள்ளத்தினால துவா செய்யக்கூடிய அளவுக்கு எம்முடைய நடத்த, எம்முடைய பார்வை, எம்முடைய பிடி, எம்முடைய அக்லாக் பண்பாடுகள் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அதனால கண்ணியமானவர்களே, சில அண்டை வீட்டுக்காரர்கள் சுயநம் உள்ளவர்களா இருக்கிறாங்க, அவர்கள் சுயநம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. நம்முடைய ஃபங்க்ஷனுக்காக வேண்டி நாம் அந்த ஹராத்த நமக்கு கேட்க போறது மாத்திரம் அல்லாம முழு எல்லோருக்கும் அதை கேட்க நாம் போடக்கூடிய நேரத்தில் நாம் எல்லோரையும் பாவத்தாளியாக்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த பாவத்தை இவர் சுமக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அயல் வீட்டுக்காரருடைய விடயத்தில் நாம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய காணியிடையோ அல்லது வீட்டிலேயோ இந்த தண்ணீரை பிற வீட்டுக்கு தொந்தரவாக, இடைஞ்சலாக அல்லது பாதையில நாம் ஓடவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அநியாயம், அல்லாஹ் பாதுகாக்கணும். கைய தூக்க தேவையில்லை. உள்ளத்துல பதுவா வந்துட்டால், உள்ளத்துல வெறுப்பு வந்துட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும். கெட்ட மரணம் வரும், சக்கராத் கஷ்டமாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அதனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு ஷரியத் அண்டை வீட்டுக்காருடன் கண்ணியமாக நடந்து கொள்ளும்படி நமக்கு தெளிவா சொல்லித் தருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸல் முஃமின் அல்லதி யஸ்பஹு வஜாரு ஜாயியுன். தபரானில வரக்கூடிய ரிவாயத், நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, தன்னுடைய அயல் வீட்டுக்காரர்கள் பசியோடு இருக்கும் போது, பட்டணியா இருக்கும் போது வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடிய மனிதன் உண்மையான விசுவாசியா இருக்க முடியாது. அவர் மோமின் அல்ல. பிற அண்டை வீட்டுக்காருடைய கஷ்ட நஷ்டங்கள்ல நாங்க பங்கெடுக்க வேண்டும். சுய நலம் உள்ளவர்களாக வாழக்கூடாது, பொது நலம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். கண்ணியமானவர்களே, அதனால அவர்கள் பசியில இருக்கிறாங்களா என்று தெரிய வந்தால், எம்மாட்ட எது இருக்குதோ, எம்மிடத்துல என்ன உணவு இருக்குதோ நாம் கொடுத்து உதவ வேண்டியதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லி தருகின்றது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மன் ஆமனபி மன் பாத ஷாபானன் வஜாரு ஜாயியுன் இலா ஜம்பிஹி வஹுவ யஅலம். தபரானில வரக்கூடிய ரிவாயத், நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யாரு இரவுல வயிறு நிரம்பிய நிலைமையில தூங்கி விட்டு சாப்பிட்டு விட்டு உறங்கி விடுவாரோ, இரவை கழித்து விடுவாரோ, ஆனா அவருக்கு தெரியும் அவருடைய அண்டை வீட்டுக்காரர்கள் பசியோட இருக்கிறாங்க, பட்டணியோட இருக்கிறாங்க என்ற விடயம் தெரிந்த நிலைமையில வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டு இரவு தூங்கி விடுவாரோ, இவர் என்ன கொண்டு ஈமான் கொள்ளல, இவர் என்ன கொண்டு விசுவாசம் கொள்ளல என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையா சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல நாம் பங்கெடுக்க வேண்டும், நாம் உதவியா இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எமக்கு ஏதாவது நடந்துட்டால் எம்முடைய உறவுகள் எங்கேயோ இருக்கக்கூடியவர்கள், ஆனா அவசரமாக எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தான் அண்டை வீட்டுக்காரர்கள். கண்ணியமானவர்களே, அவர்களுடைய ஹக்குல நாம் பக்குவமா பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த துனியாவுடைய அற்பமான விடயங்களுக்காக வேண்டி ஏசி பேசக்கூடாது, கோவித்துக் கொள்ளக்கூடாது, அவர்களை ஒதுக்கக்கூடாது, வாய்க்கு வந்ததுமாய் திட்டக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஷரியத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஒரு மனிதன் பிசாசுடைய விடயத்துல மார்க்கம் நமக்கு தெளிவா சொல்லி தருகின்றது, ஒருவரை கொண்டால் கொலைக்கு கொலை செய்யலாம். கண்ணியமானவர்களே, ஒருவருடைய கையை வெட்டினால் வெட்டினவருக்கு இவருடைய கையை வெட்டலாம், அளந்து வெட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவருக்கு அநியாம ஏசி இருந்தா அவருக்கு அனுமதி இருக்குது, இவருக்கு ஏச முடியும், அளந்து ஏச வேண்டும். கண்ணியமானவர்களே, எல்லை மீறி வாய்க்கு வந்தது மாதிரி 4 பேருக்கு முன்னால கேவலப்படுத்திய நிலைமையில ஏச முடியாது, பேச முடியாது. அப்படி ஏசினால் நாளை மறுமையில் அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகம் போவார். கண்ணியமானவர்களே, பயங்கரம். கண்ணியமானவர்களே, அதனால இஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லித் தருகின்றது, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, பல்யூதி ஜாரஹு, அவருடைய அண்டை வீட்டுக்காரர்களை நோவினைப்படுத்த வேண்டாம், அவர்களோட கண்ணியமாக உபகாரமாக நடந்து கொள்ளட்டும் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புகாரில வரக்கூடிய ரிவாயத். கண்ணியமானவர்களே, அதனால நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், 40 தாரன் ஜார், எமக்கு சூழால் இருக்கக்கூடிய 40 வீடுகள் அவர்கள் அண்டை வீட்டுக்காரர்களுக்குள்ளால சேருவார்கள், அடங்குவார்கள் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததா சொன்னாங்க, எந்த அளவுக்கு அவங்களோட உரிமையை மதிக்கணும் என்றா, அவங்க அவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவரிடத்துல அவருடைய செவரில் ஒரு பலகைய அடிக்கிறதுக்கு அனுமதி கேட்டாலும் அனுமதி கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்படி அவர்களுடைய ஹக்கை மதிக்கும்படி இஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லித் தருகின்றது.
உதாரணமாக எம்மோட ஒட்டி வாழக்கூடிய எம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு ஏதோ எம்முடைய மதில்ல எம்முடைய வீட்டுடைய சுவரில் ஏதோ ஒன்று அடிக்க தேவைப்படுது அல்லது ஏதோ ஒன்று வைக்க தேவைப்படுது என்று கேட்கும் போது தடுக்க கூடாது, வானம் என்று சொல்லக்கூடாது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கண்ணியமானவர்களே, இப்படியாக பிறருடைய ஹக்களை அந்நிய வீட்டுக்காருடைய ஹக்களை மதிச்சு நாம் வாழ வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக.